Hello friends, இது வந்து Blender tutorial செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா பவுன்சிங் பால் அனிமேஷன் பண்ண போறோம். எக்ஸாக்டா அனிமேஷன் வந்து இப்படிலாம் இருக்கும். நீங்க முடிச்ச பிறகு ரொம்ப ஈஸியான வீடியோ. நான் ஈஸியான வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேராக tutorial போவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியூப் நமக்கு தேவையே இல்லை. நம்ம வந்து பால் தான் அனிமேட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து யூவி ஸ்பீட் வேணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி டெலிட் பண்ண சொல்லி பேசிக்ஸ் நான் எங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அது நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கு நான் கார்டு மேலே கொடுக்குறேன். அந்த கார்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேசிக் பார்ட்டுக்குங்க. பேசிக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நான் போட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும். ஸோ எக்ஸாம் கீ வந்து டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு யூவி ஸ்பீட் ஆட் பண்ண போகிறேன். யூவி ஸ்பீட் ஆட் பண்ணவும் +Shift ஆடோட ஹாட் கீ யூவி ஸ்பீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் யூவி ஸ்பீட் ஒன்று இருக்குங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட செக்மெண்ட்ஸை வந்து 16 வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த ரிங்ஸும் 8 வச்சிங்கன்னா அந்த ஷேப் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் பால் ஷேப்பில் வரும். ஸோ அடுத்து இங்கே என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரு மாடிஃபயர் கொடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடிஃபயர் வந்து ஒரு இமேஜ் ஒரு மெஷ்ஷை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து மாற்றுங்க. இப்போ அரேனா கரெக்டாக அரே மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மாடிஃபயரோட பட்டன் என்ன சொல்ல போகிறேன், இங்கே ஸ்பேனர் மாதிரி இருக்குங்க. அதான் இங்கே மாடிஃபயரோட பட்டன். மாடிஃபயர் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி காமிக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் மாடிஃபயருக்குள்ள அமுக்குனீங்கன்னா சப்டிவிஷன் சாலிடிஃபை சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பால் இன்னும் ஸ்மூத் ஆகும். இதில் ரெண்டரையும் 3 வச்சுக்கோங்க. வியூ பாயிண்ட் 3 வச்சிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு பிறகு லெஃப்ட் கிளிக் கம்மி ஷேக் பண்ணி இன்னும் பால் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ளோர் ஆட் பண்ணணும். அப்போ வந்து ஃப்ளோரில் வந்து கரெக்டாக கீழே விழும், பால் பவுன்ஸ் ஆகி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கு வந்து திருப்பி Shift+A ஆடோட ஹேட் கீ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளைன் ஆட் பண்ணணும். பிளைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோக்குள்ள விரிக்க முடியும் அவ்வளோ பெருசாக எல்லாம் விரிச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ளோர் வந்து பெருசாக இருக்கும். ப்ளஸ் இந்த அவரோட பாலை வந்து நம்ம வந்து மேலே தூக்கணும். மேலே தூக்கிறதுக்கு வந்து கிராப்னா ஹாட் கீ, அதுவும் Z ஆக்சிஸில் வந்து நீங்கள் வந்து மேலே தூக்கணும். ஸோ G+Z அமுக்குறீங்கன்னா மேலே போகும். மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கணும். வச்ச பிறகு ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணுங்க. ஃபிசிக்ஸ்க்கு வந்து என்னென்னா சர்க்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பேனருக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வர ஒரு ஆப்ஷன் தான் ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு காமிக்கும். நம்ம வந்து கொலிஷன் சொல்லி ஒரு ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ கரெக்டாக பால் பவுன்ஸ் ஆகும்போது கரெக்டாக பவுன்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் அனிமேஷன் வரும். இல்லாட்டி பால் வந்து ஒன்று அப்படியே வலிக்கிட்டு அப்படியே உள்ள ஓட்ட வழியாக போகிற மாதிரி அப்படியே போயிடும். அது நம்மளுக்கு தேவையில்லை, பவுன்சிங் தான் வேணும். ஸோ இதுக்கு கொலிஷன் ஆப்ஜெக்ட் இது ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போடும். பிளெயினுக்கு வேறு வந்து தேவையில்லை. அதே மாதிரி பால் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணுங்க. என்ன ஃபிசிக்ஸ்னா சாஃப்ட் பாடி. ஏன்னா எப்போவுமே பால் வந்து உங்களுக்கு ரஃபாக தெரிஞ்சிடும். அது சாஃப்டான அப்போ ஸ்பாஞ்ச் வச்சுனா பண்ணுறாங்க. நமக்கு ஸ்பாஞ்ச் பால் தான் பண்ண வச்சுக்கோங்களேன், அதான் வந்து அழகாக பவுன்ஸ் ஆகும். ஸோ சாஃப்ட் பாடி கிளிக் பண்ணதுக்கப்புறம் கோலுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு எட்ஜஸ்குள்ளே போயிட்டு பெண்டிங் ஒன்று இருக்குங்க. பெண்டிங் வந்து நீங்கள் வந்து கூட்டி வைக்கணும். ஒரு 5 வச்சா போடுங்க. 5 வச்சா தான் நீங்கள் வந்து அனிமேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பவுன்சிங்கோட சிமுலேஷன் தெரியும். அப்படி இல்லாட்டி பால் என்ன ஆகும்னா பவுன்ஸ் ஆகும்போது பவுன்ஸே ஆகாமல் கீழே விழுந்தோடனே அப்படி சபிழிஞ்சு போகணுமா ஆயிடுங்க. இல்லை வேற எந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த பாலோட அனிமேஷனுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ இதோட போடுங்க. பெண்டிங் மட்டும் 5 வச்சுக்கோங்க. இல்லை கோலை மட்டும் ரிமூவ் பண்ணிங்க. கேட்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேட்சுக்குள்ளே போனதுக்கும் பேக்குன்னு இருக்கும். பேக் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து அது வேகமாக பேக் ஆகி முடிச்சிடும். பேக் ஆகி முடிச்ச பிறகு நம்ம வந்து அனிமேஷன் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா அழகாக பவுன்சிங் வந்து நம்மளுக்கு வருங்க. இதை ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஹாட் கீ இருக்குது, ஆனால் ஸ்பேஸ் பார். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அது ஹாட் கீ மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஹாட் கீலாம் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கீ ஃப்ரேம்ஸ் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 120 வைக்கிறேன். 120 வச்சு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக பவுன்ஸ் ஆகி பால் திருப்பி பவுன்ஸ் ஆகி கரெக்டாக அதோட முடிச்சிடும். உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஒரு அனிமேஷன் பண்ணணும் அது வந்து உங்களோட திங்கிங் தான். வேணா நீங்கள் 250 வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்கலாம். நான் இப்போ வரைக்கும் 120 போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து நார்மல் வியூ ஆப்ஷன், இது வந்து வியூ போர்ட் ஷேடிங் ஆப்ஷன், இது வந்து ரெண்டர் ஆப்ஷன். ரெண்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பால் வந்து ரெண்டரில் எக்ஸாக்டாக அனிமேஷன் நீங்கள் ரெண்டர் ஆகி முடிச்ச பிறகு எப்படி இருக்குமோ அது வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து லைட்னிங் கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். லைட்னிங் செட் பண்ணுறதுக்கு எப்படின்னா இது ஒரு பாயிண்ட்ஸ், இது ஒரு நார்மலான லைட்டுங்க. இதை கிளிக் பண்ண பிறகு இங்கே பல்ப் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ண பிறகு சன்னுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா சன்னு தான் நமக்கு கரெக்டான ரெஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்தோன்னே ஸ்ட்ரென்த் வந்து 1000 இருக்கும். நம்ம 1000 தான் வைக்கலாம். அந்த 1000 வச்சா நம்ம பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். கலர் எதுவும் எக்ஸாக்டாக வராது. ஸோ இதை விட்டு ஒரு 5 வச்சுக்கோங்க, இல்லை 3 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 5 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 5 வச்ச பிறகு நீங்கள் திருப்பி பாலை கிளிக் பண்ணி அதுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும். மெட்டீரியல்னா கீழே வந்து ரெட் கலரில் ஆப்ஷன் இருக்கும், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு. அதை கிளிக் பண்ணி நியூ கொடுத்தீங்கன்னா கலர் கொடுக்கலாம். நீங்கள் சர்ஃபேஸ் வந்து அதுக்கு டிஃப்யூஸ் வச்சுக்கோங்க. டிஃப்யூஸ் வச்சானா ஒரு ஸ்பாஞ்ச் பாலோட மெட்டீரியல் வந்து அதுக்கு கிடைக்கும். நான் அதுக்குன்னு ப்ளூ கலர் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சது கொடுக்குங்க. எனக்கு வந்து இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு.
ஸோ நான் ப்ளூ கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் ஐ மீன் சரௌண்டிங்ஸ் இருக்குல்ல, ஸோ ஃபுல்லாக கிரே கலரில் இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒயிட் கலரில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க வந்து அழகாக இருக்கும். இந்த அனிமேஷன் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கீழே இருக்க சர்ஃபேஸோட பிளைனோட கலரும் நான் கொஞ்சம் குறைக்கலாம்னு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். வச்ச பிறகு பாலோட கலர் கொஞ்சம் கூட்டிப்போம், ரொம்ப லைட்டாக இருக்குது. இது ஓகே. வச்சோடனே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பால் வந்து கீழே விடுற மாதிரி பவுன்ஸ் ஆகும். ஸோ இதாங்க அனிமேஷன். அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இது எப்படி ரெண்டர் பண்ணணும், கேமரா ஆங்கிள் செட் பண்ணணும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது இங்கே ஒரு டிவி மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க. அது மாதிரி இன்ஜின் இருக்கும், 2 இன்ஜின். ரெண்டர் இன்ஜின் வந்து இவி ஒன்று இருக்கும், சைக்கிள்ஸ் ஒன்று இருக்கும். இவி வந்து இருக்குன்னா இப்போ நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுங்க, எக்ஸாம்பிள்ஸ் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, அது எல்லாமே இந்த இவி இன்ஜின்லாம் பண்ணுவாங்க. இப்போ நிறைய படம்லாம் பார்க்குறீங்க, ஹாலிவுட் மூவிஸ், இந்த நம்ம தமிழ் சினிமாவே நிறைய மூவிஸ்லாம் வருது. அது வந்து சைக்கிள்ஸ்னு சொல்லி ஒரு 2 இன்ஜினில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஜின் வந்து ஹை குவாலிட்டியோட அனிமேஷன் கொடுக்கும். உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து நீங்கள் எந்த இன்ஜினில் வைக்கணும் வச்சுக்கலாம். முக்கால்வாசி நீங்கள் இவியில் வச்சா இந்த அனிமேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இவிலே வச்சுக்கிறேன். வச்ச பிறகு ஜீரோ இருக்குங்க. ஜீரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஐ மீன் ஜீரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வரும். கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு ஜீரோனா ஹாட் கீ. ஸோ கேமரா வந்துடும். கேமரா வந்ததுக்கப்புறம் என்ன அது கேமரா எப்படி இருக்கு, கரெக்டாக நான் அனிமேஷன் காமிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். கரெக்ட் தான். அதுக்கு வந்து இன்னொரு ஹாட் கீ இருக்குது. ஜீரோ அமுக்கிற பிறகு என்ன அமுக்குனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இங்கே வரும், கேமரா ஆப்ஷன். அதில் போய் வியூன்னு சொல்லி ஒரு மோடு இருக்கும். வியூ அமுக்கின பிறகு லாக் கேமரா வியூ ஆப்ஷன் இருக்கும். அமுக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமரா மூவ் பண்ணலாம். ஐ மீன் அந்த மிடில் மவுஸ் பட்டனை வச்சு நீங்கள் மேலே தூக்கலாம், இறக்கிக்கலாம், இப்படி கொண்டு வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். இதை வந்து கேமரா மேலே தூக்கணும் அப்படின்னா ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். அதை அமுக்கிட்டு மேலே தூக்குனீங்கன்னா மேலே வந்துடும். அழகாக உங்களுக்கு கரெக்டாக எந்த டிசிஷன் இது சைஸ் எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வச்சு அந்த அனிமேஷன் கரெக்டாக கீழே விழுது நீங்கள் அதை பார்த்த பிறகு ஓகே எனக்கு இந்த கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட வச்சுட்டு நிப்பாட்டிடலாம். ஸோ திருப்பி போகாமல் அப்படி திருப்பி போகாமல் கரெக்டாக அந்த இதில் வந்துடும். அந்த பிறகு அடுத்து வந்து இதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல பிரிண்டர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அவுட்புட் அதெல்லாம் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இது பேர் வந்து அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபைல்ஸ் பிளெண்டர் ஃபோட்டோஸ்னு இடத்துலலாம் நான் இப்போ சேவ் பண்ணுவேன். சேவ் பண்ண பிறகு பிஎன்ஜி இருக்கும். அது வந்து ஃபோட்டோ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும், ஃபோட்டோவை நான் ரெண்டர் பண்ணணும்னா நீங்கள் பிஎன்ஜி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏவிஐ ஜேபிஇஜி அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம வந்து இப்போ வீடியோ பண்ணுறோம். ஸோ ஏவிஐ ஜேபிஇஜியில் வச்சுருக்கோம். மிச்சப்படி வேறு எதுவும் நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம், இதுவே இருக்கும், கரெக்டாக இருக்கும். பண்ண பிறகு நீங்கள் இந்த ரெண்டர் அமுக்கிறப்போ ரெண்டர் இமேஜ் இருக்கும், ரெண்டர் அனிமேஷன் இருக்கும். நீங்கள் ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் வந்து ரெண்டராகி முடிச்சிடும். ரெண்டராகி முடிச்சு நீங்கள் எங்கே சேவ் பண்ணிங்கன்னா இடத்துல வந்துடும். கடைசியாக நான் போட்ட மாதிரி உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்து கரெக்டாக கிடச்சிடும். ஸோ நாங்கள் இது வந்து சிம்பிளான ஒரு அனிமேஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட், இந்த டுட்டோரியல் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன், முக்கால்வாசி பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் அப்கமிங் வீக்ஸில் வந்துகிட்டே இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறையா மாடல்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுலேருந்து ஏதாவது அனிமேஷன் டுட்டோரியல் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.